சரி ஓகே ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ். ஓகேவா? ஸோ மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் இது லைக் ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகேவா? நான் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லுவேன். அந்த ட்ரிக் வந்து த்ரூ அவுட் தி சாப்டர் ஃபுல்லாவே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ வேற நிமிஷம், நான் ஜாம் போர்டில் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். ஓகேவா? நீங்க முன்னாடி சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களா வாட்டர் இமேஜ்னா என்ன, மிரர் இமேஜ்னா என்ன அப்படின்னு? சும்மா லைக் ஒரு பேசிக் அவுட்லைன் படிச்சிருக்கீங்களா? படிக்காட்டி லைக் தம்ஸ் டவுன், படிச்சிருக்கீங்கன்னா தம்ஸ் அப் மாதிரி ஏதாவது கொடுங்க. படிச்சிருக்கோம். மிரர் இமேஜ் ஃபெமிலியர் மாதிரி தோணுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா லைக் நிறைய பேர் சம்டைம்ஸ் குழப்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இங்கே போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. நான் 2 ஆக்சிஸ் வரையறேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், இது செகண்ட் ஆக்சிஸ். ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸ், சரியா? இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து நம்ம பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு பாருங்க. ஒய் ஆக்சிஸை எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிரர் வச்சிருவாங்க. ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல மிரர் இருக்கும். நான் இங்க டைப் பண்றேன், இங்கே மிரர். ஓகே, மிரர். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸ், சாரி, ஒய் ஆக்சிஸ்ல மிரர், எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் இமேஜ். ஓகே, வாட்டர் இமேஜ். ஸோ எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அந்த ஆர்டர், சரியா? இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நான் போடுறேன் கேபிட்டல் ஏ. ஓகேவா? இந்த கேபிட்டல் ஏவோட மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ். ஓகேவா? எப்படி லைக் வரும்னு வந்து இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இப்போ ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, அபவுட் ஒய் ஆக்சிஸை நீங்க அப்படியே இந்த சுத்துனீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். இப்போ நீங்க லைக் மேக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம். அதாவது வந்து டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் அபவுட் சம் ஆக்சிஸ் ஆர் சம் லைன், அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நான் இங்க காட்டுறேன் பாரு. இப்போ வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏ இருக்கா? இப்போ நான் வந்து இங்க இந்த பென் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அபவுட் திஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இமேஜின் பண்ணிக்கணும் ஏ வந்து இப்படி காத்துல இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? லைக் 3Dல பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படியே நீ என்ன பண்ண போற அப்படின்னா, இதை வந்து 180 டிகிரி சுத்த போற. ஓகே, 180 டிகிரி சுத்தினா எப்படி வரும்? அதாவது அதுதான் லைக் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் மிரர் ஆக்சிஸ். ஓகே, அப்ப என்ன வரும்? அதே மாதிரி ஏ மாதிரி வரும். முடியாட்டி இமேஜின் பண்ணி பாருங்க. சப்போஸ் இன்னும் புரியாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, லைக் கண்ணாடி வச்சே பாருங்க. ஏன்னு வந்து ஆல்பபெட் எழுதிட்டு கண்ணாடி வச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இதை அபவுட் திஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ்ல 180 டிகிரி சுத்தின மாதிரியே இருக்கும். ஓகேவா? இன்னும் எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு என்ன வரும்னு தெரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஏ இருக்குல்ல, ஏக்கு நடுவுல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அபவுட் திஸ் லைன் என்ன பண்ணுங்க, இந்த ஏவை சுத்திருங்க. ஓகேவா? இந்த ஏவை சுத்திட்டீங்க அப்படின்னா அப்பயும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கோ, என்னன்னு எடுத்துக்கோ, என். ஸோ என்னோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்? இப்படி வரும். கரெக்டா? இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், இப்படி வந்து இப்படி வரும். கரெக்டா? இதான என். ஸோ இது வந்து இமேஜினேஷன்ல லைக் ப்ராக்டிஸ்ல வரும். சப்போஸ் உங்களுக்கு புரியல, எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு என்ன பண்ண, நடுவில் நான் சொன்ன மாதிரி லைன் போட்டு அபவுட் திஸ் சுத்து. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீ என்ன பண்ணுவ, இந்த ஹாஃப் இருக்குல்ல, இந்த ஹாஃப் இந்த சைடு வந்துடும். அப்படின்னா எப்படி இந்த லைன் இங்க இருக்கும், இந்த ஹாஃப் இப்படி வந்துடும். கரெக்டா? இந்த ஹாஃப் இங்கே போயிடும். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்படி கூட நீங்க யோசிக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்படி யோசிக்கலாம். ஓகேவா? இது வந்து மிரர் இமேஜ். ஸோ வாட்டர் இமேஜ் என்ன ஆகும்? அபவுட் திஸ் ஆக்சிஸ், இப்போ இங்க இருக்க அந்த ஏ இருக்கா, இதே எப்படி ஆயிரும்? இப்படி உல்ட்டா ஆயிரும். நீ யோசிச்சு பாரு, நீ வந்து ஏதாவது ஒரு ரிவர் இல்லாட்டி ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு நீ தண்ணி முன்னாடி போய் நின்ன அப்படின்னா உனக்கு இப்படிதான் தெரியும். உன் முகமே லைக் எப்படி சொல்ல, டில்ட் ஆகி தெரியும். டில்ட் ஆயில அப்சைட் டவுனா தெரியும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து வாட்டர் இமேஜ். புரியுதா? இது வரைக்கும் சொன்னால யாருக்கா டவுட் இருக்கா? சிவராம் நீ பிளாக் ஆயிர போறடா, சும்மா இருக்கு. ஓகே, டவுட் இல்ல. என்னோட ப்ரோ, ஏன்னா ஏன் என் யூஸ் பண்ணா, என் தான் வந்து நான் சிமெட்ரிக். இப்போ ஏ வந்து சிமெட்ரிக்.
ஸோ இப்போ ஏ வந்து ரொட்டேட் பண்ண 180 ரொட்டேட் பண்ணாலும் அதே தானே வரும். ஆனால் என்ன நான் சிமெட்ரிக்னா நான் அதை சூஸ் பண்ணேன், வேற எந்த காரணமும் இல்லை. சரியா? சரி, ஓகே. இப்போ வேற என்ன, நீங்க ஆப்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. ஓகே, ஆப்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடி ஒரு மிரர் வச்சுட்டேன் அப்படின்னா, மிரருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட் டு மிரர் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ இதே எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கண்ணாடிக்குள்ளேயும் தெரியுற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. கரெக்டா அதே டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல தான் வந்து அந்த பாயிண்ட் இருக்கும். இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இதுதான் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது. ஆப்டிக்ஸ் சாப்டர்ல இதான் ஸ்டார்டிங்கே இருக்கும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இல்லாட்டி நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா இந்த டாபிக்? ஓகே, இது சிம்பிள். ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, இது வந்து எல்லா பாயிண்ட்டுக்குமே அப்ளிகபிள். லைக் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன் தி 3D figure satisfies this condition. ஓகேவா? ஹென்ஸ் எக்ஸ்டெண்ட் திஸ் லைன். இஃப் சப்போஸ் நீ இப்படி இமேஜின் பண்ணிக்கோ, ஏன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஓகே, திஸ் இஸ் இன் ரியல் வேர்ல்டு. ஓகே, ரியல் வேர்ல்டு, ரியல். ஓகே, திஸ் இஸ் இமேஜினரி. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக இமேஜினரி. சரியா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல இருந்து ஏதாவது இப்போ இந்த லைன் இருக்கா, இந்த லைன் இருக்கு, இந்த லைன் இங்கே இது நான் க்ரீன் கலர் ஷேட் பண்றேன். ஓகே, இந்த லைன் இருக்கு, ஓரளவுக்கு தெரியுது. ஓகே, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? எனக்கு பிடிச்ச இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீ என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துட்டு போனோம். இப்போ இங்கே வந்து 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. அதே 1 மீட்டர் தானே இங்கே இருக்கும். ஸோ 1 மீட்டர் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல லை ஆயிடுச்சு. இது வந்து என்ன பண்ணலாம், 2ன்னு வச்சுக்கோ. 0.2. ஓகேவா? இது 0.1, இது 0.1 இது 0.2. சரியா? ஸோ எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாரு. இப்படி வந்துடும். கரெக்டாக ஏவோட ஒரு லைன் இப்படி வந்துடும். இது என்ன லைனு? இது அடுத்த லைன், ஏவோட அடுத்த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இதை நான் வந்து எல்லோ கலர்ல ஷேட் பண்றேன். இது வந்து 1 சொன்னா, இப்போ இது வந்து 3ன்னு வச்சுக்கோ. இது 3. அப்போ எல்லா கலரும் யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வா. இங்க இருந்து பாரு. சப்போஸ் இது 2 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அதே 2 மீட்டர்ஸ் தானே இங்கே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல வரும். ஓகே, ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், இங்கே வரும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும் பாயிண்ட்? இந்த லைனை கனெக்ட் பண்ணிடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ உனக்கு ஏ வந்து மிரர் இமேஜை டெல் பண்ணிட்டேன். நான் ஏன் ஏ வச்சு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இது வந்து நீங்க நினைக்கலாம், லைக் என்னடா இவ்வளோ சப்பையா சொல்லித்தரான், இதெல்லாம் இது சொல்லித்தரான் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் வந்து நான் சப்போஸ் காம்ப்ளெக்ஸான இமேஜ் கொடுத்துனா என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்த பேருங்க, இப்படி கொடுக்குறேன். இப்படி ஏதோ ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதுக்கு மிரர் இமேஜ் போட்டு காமி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, மேபி லைக் கரெக்டாக போடலாம், போடாமல் போகலாம். ஓகேவா? அதை பற்றி தெரில. பட் ஆனால் சப்போஸ் எக்ஸாமில் குழப்பக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக யோசிக்கிறது பெட்டர். ஏன்னா இப்போ லைக் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, வெறுமனா இது கொடுத்து லைக் இந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்து போடு அப்படின்னு சொன்னா நீ வந்து கரெக்டாக போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணணும், கொஸ்டின்ல ஏபிசின்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கரெக்டா? லைக் அப்போ உனக்கு கொஞ்சம் குழப்பிடும். லைக் ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஏபிசின்னு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன, சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துடும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அந்த ஆட் ஒன் அவுட் டிஃபரன்ஸ் கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் போடுவாங்க பற்றி, ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டுபிடிக்க. அந்த மாதிரி வச்சிருவாங்க. ஸோ என்ன ஆயிரும், உனக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுனே கிளாரிட்டி இல்லாமல் தப்பா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்பெல்லாம் டவுட் வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக நீ யோசிக்கணும். ஒரு மிரர் இருந்துச்சு அப்படின்னா மிரர் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஓகேவா? இது வந்து மிரர் இமேஜ். ஸோ இப்போ வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மிரர் இருக்குல்ல, ஆக்சுவலி வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னா, இந்த மிரரை தூக்கிட்டு நீ இந்த இடத்துல மிரரை வச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், அதுதான் வாட்டர் இமேஜ். ஸோ தண்ணிக்கு பதிலாக நீ வந்து உன் காலுக்கு கீழே, ஓகேவா, அந்த மிரரை வச்சு நீ அந்த மிரர்ல உன் முகத்தை பாக்குற அப்படின்னா அதான் வாட்டர் இமேஜ். ஓகேவா? நான் குழப்பிக்காதீங்க, வாட்டர் இமேஜ் தான் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கிடையாது. இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். y ஆக்சிஸ்னா மிரர் இமேஜ், x ஆக்சிஸ்னா வாட்டர் இமேஜ். நீ இன்னும் கிளியரா சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, தண்ணி எப்பவுமே கீழே தானே இருக்கும். ஸோ அப்போ x ஆக்சிஸ்ல தான் எப்பவுமே வாட்டர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அபவுட் x ஆக்சிஸ் வாட்டர் இமேஜ் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க வாட்டர் இமேஜ்? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், சரியா? இந்த பாயிண்ட் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். நான் பக்கத்தில் இங்கே வரைஞ்சிட்டேன். ஓகே, இங்கே கீழே இடம்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இங்கே வந்து 1 மீட்டர் இருக்கு அப்படின்னா இங்கேயும் 1 மீட்டர் தான் இருக்கும். நீ இங்கே ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. அதே மாதிரி அந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே பிளாட் பண்ணிடு. ஓகேவா? டு ட்ரா அ லைன், ஒரு லைனை ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவை. கரெக்டா? ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் நீ எடுத்துட்டு அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடி, உனக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் கர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். கர்வ்ல இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து நீ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கு. இது வந்து வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ்.
ஓகேவா. ஸோ சம்டைம்ஸ் லைக் சில இடத்துல உனக்கு டவுட் வரும், ஓகேவா. ஒய்க்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அதே தான். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தோன்னா வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் ஒரே இது வராது, வேற வேற தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து ஒரே மாதிரி வரும், ஓக்கு ஒரே மாதிரி வரும், வேற என்னக்கு அது வரும், ஏஎம், அடுத்து எம்முக்கு வரும், ஓகே. இந்த மாதிரி சில ஆல்ஃபபெட் எக்ஸுக்கு வரும். சில இன்னும் நிறைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு தோணுது, ஓகே. கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு நாள் நான் யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பல ஆல்ஃபபெட்ஸ் வந்து தே ஆர் சிமெட்ரிக், ஓகேவா. ஸோ சிமெட்ரிக்கா இருக்கும் போது நீ யோசிச்சு பாரு, இப்போ இந்த இடத்துல சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், அதாவது நடுவில் இப்படி குழந்தை அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதா ரைட் சைடு இருக்கு, ரைட் சைடு லெஃப்ட் இருக்கு. ஸோ நீ சுத்தம் போது லைக் லெஃப்ட் ஆஃப் நீ ரைட் சைடு அப்படி சுத்தம் போது ரைட் சைடு லெஃப்ட் ஆஃப்க்கு எடுத்துட்டு வரும்போது அதே தானே வரப்போகுது. ஹென்ஸ் தேர் சிமெட்ரிக், ஓகேவா. தட் இஸ் வை தேர் வாட்டர் இமேஜ், சாரி வாட்டர் இமேஜ் இல்லை, மிரர் இமேஜ் இஸ் சேம், ஓகேவா. மிரர் இமேஜ் சேம் ஆஸ் தி ஒரிஜினல் இமேஜ். ஆனால் சில ஆல்ஃபபெட்ஸ், முக்கால்வாசி ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கோங்க, பி, அப்புறம் எல், இந்த மாதிரி நிறைய ஆல்ஃபபெட்ஸ், இது எல்லாமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா சில ஒரே ஒரு இந்த மாதிரி சில ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒய் எடுத்துக்கோங்க, சிலர் வந்து ஒய்யை இப்படி எழுதுவாங்க, சிலர் வந்து ஒய்யை இப்படி எழுதுவாங்க, தெரியுமா, கவனிச்சிருக்கியா. இப்போ நான் யூஸ்வலாக ஒய் இது மாதிரி தான் எழுதுவேன்னு நினைக்கிறேன், ஓகேவா. சிலர் வந்து ஒய் இப்படி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், லைக் ஒய் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வாட்டர் இமேஜ், சாரி மிரர் இமேஜும் ஒரிஜினல் இமேஜும் ஒரே மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இடத்துல நீ என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, லைக் இப்போ வந்து எல்எம்என்ஒய் இப்படின்னு வேர்டு கொடுத்துட்டு ஃபைண்ட் தி மிரர் இமேஜ் கொடுக்கும் போது இந்த ஒய் அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஒய் இப்படி போட்டிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அப்போ நீ புரிஞ்சுக்கணும், ஓகே அவங்க இது எப்படி சொல்றது ப்ராசஸ்ல ஒய் எப்படி எடுத்துக்கிறாங்க, கொஸ்டின் மேண்டரிங்ல இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா ஆப்ஷன்ல என்ன பண்றாங்க, மேபி குழப்பறதுக்காக ஒய் இப்படி கூட கொடுத்துருப்பாங்க, புரியுதா. அப்ப வந்து நீ கொஞ்சம் சுதாரிச்சு, ஓகே ஒய் தானே, தெரிஞ்ச ஆல்ஃபபெட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டு போயிடக்கூடாது, ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீ ஒழுங்கா பார்த்துக்கணும், ஓகேவா. வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், ஓகே. இப்போ நான் வந்து வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்பர்ஸ் வச்சும் பண்ணலாம், நம்பர்ஸ், டிஜிட்ஸு, என்ன என்ன விருப்பம் உங்க விருப்பம் தான், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா யூஸ்வலா இந்த சாப்டர்ல தப்பு போறதுக்கான வாய்ப்பு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வந்து சில்லி மிஸ்டேக்ல தான் வரும். ஏன்னா எல்லாருக்கும் வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா சில்லி மிஸ்டேக்ல என்ன வரும்னா, நம்ம எப்படி சொல்றது, ஃபுல் கான்சியஸ்னஸ் நீ படிக்கிறதுல இருக்காது, ஓகேவா. நீ சால்வ் பண்ணும்போது அடுத்த சமயம் யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னா அப்போ கூட தப்பு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல கொஸ்டின்ஸ்ல கஷ்டமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நான் வந்து என்ன பிரச்சனை பார்த்தோன்னா, சில்லி மிஸ்டேக் நிறைய பிரச்சனை இருக்கு, ஓகேவா. ஸோ சில்லி மிஸ்டேக்ஸ் மட்டும் இந்த சாப்டர்ல அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது யூனிட் அவ்வளோதான், தரவாயிடலாம், ஓகேவா. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அனலிட்டிக்கல் நடத்தின இருக்க டவுட் இருக்கா? நடத்தின வரைக்கும் ரொட்டேஷன் அந்த கான்செப்ட்ல, இல்லாட்டி அந்த ஆப்டிக்ஸ், அந்த நான் சொன்ன அந்த லாஜிக்ல இல்ல. ஓகே, அப்ப நான் அடுத்த இது கண்டினியூ பண்றேன். ப்ரோ சொல்ற. அத மிரர் இமேஜ்ல நம்ம இப்ப நீங்க அந்த ஆப்டிக்ஸ்ல சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி சேம் டிஸ்டன்ஸா இருக்கும்ட்டு. அந்த 1 மீட்டர், ஒரு லெஃப்ட் சைடு 1 மீட்டர்னா இந்த சைடும் 1 மீட்டர், அந்த மாதிரி தான் வாட்டர் இருக்குமா? ஆமா, வாட்டருக்கும் அதே மாதிரி இருக்கும், கரெக்ட். வாட்டருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனா வாட்டரோட பொசிஷன் கீழ இருக்கும், சர்ஃபேஸ்ல இருக்கும், கீழ இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் சேம் தான், ஓகே. ஆமா. ஏன்னா லைக் நீங்க யோசிச்சு பாருங்களேன், see your reflection in the mirrorனு சொல்லுவாங்க. வாட்டர்ல எதான சொல்லுவாங்க, see your reflection in the water தான் சொல்லுவாங்க. லைக் ரிஃப்ளெக்ஷன்னாலே பேசிக்கலி உன்னோட இமேஜ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்ல உனக்கு தெரியுது, ஓகே. யூ கேன் see the image of your image through that எப்படி சொல்றது ஃபேஸ், ஓகேவா. ஸோ ரிஃப்ளெக்ஷனாலே அதுதான், ஓகே. அந்த டிஸ்டன்ஸ்ன்ற கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. லைக் நீங்க யோசிக்கலாம் அந்த ரிஃப்ராக்ஷன் நடக்கும், லைக் ஓகே அது வந்து பியூர் பிசிக்ஸ், நான் அந்த சைடு போக விரும்பல. ஏன்னா இப்ப நீ யோசிச்சுன்னா வாட்டர்ல பார்க்கும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ உன்னோட இமேஜ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்ஓரியன்டா இருக்கும், மேலே கீழே இறங்கும், அது ஓகே பிரச்சனை இல்லை. பட் ஆனா நார்மலா லாஜிக்கலா யோசிச்சுன்னா இப்படிதான் இருக்கும், ஓகே. வேற அதாவது சர்ஃபேஸ்ன்னு நீங்க மென்ஷன் பண்ணல, அந்த பாட்டம் அதோட டெப்த் சொல்றீங்களா? சர்ஃபே அது லைக் அது வேண்டாம் ப்ரோ, அந்த சைடே வேண்டாம், ஓகேவா. நீங்க அது குழப்பிக்க வேண்டாம், நீங்க அந்த சைடு ஓகே. நைஸ். நான் சில கொஸ்டின்ஸை நான் காட்டுறேன், ஓகே. அந்த கொஸ்டின்ஸை நீங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பெருசா ஒன்றும் கஷ்டமா இருக்காது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வேற சில கான்செப்ட்ஸ் நடத்திடுறேன், ஓகேவா. இப்போ ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதாவது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இமேஜஸ் கொடுத்துருவாங்க. இந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து நீங்க ஆட் ஆன் அவுட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஏதாவது ஒரே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிங்க. அது ஆட் ஆன் அவுட். ஓகேவா? வாட்டர் இமேஜஸ் பார்த்துடலாம். வாட்டர் இமேஜ் நான் டக்குனு 5 மினிட்ஸ் முடிச்சிடும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நான் சும்மா ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணி நான் அப்படியே முடிச்சிடுவேன். நீங்க வேணா அப்புறமா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற ப்ரெசன்டேஷன் தெரியுதா? ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து பேசிக் ஆல்பபெட்ஸ். ஓகேவா? லைக் 0 டிஜிட்ஸ் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. எக்ஸாம் கூட உட்காந்து பொறுமையாக போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ சும்மா நான் காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆல்டர்னேட் ஓகே க்ளோஸ்லி ரெசம்பிள்ஸ் தி மிரர் இமேஜ். சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே இண்டோ பாக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ 1965 இருக்கு. ஓகே, என்ன பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போடணும். 1965 இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இங்க பாரு, மிரர் வந்து இப்போ நான் இங்க எழுதுறேன். ஓகே, நான் வேற ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த क्वेश्चन பாத்துக்கோங்க. ஓகேவா? இங்க 1975 இண்டோ பாக்குன்னு இருக்கு. ஓகே, 1965 இண்டோ பாக்குன்னு இருக்கு. ஓகே, இண்டோ பாக். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா மிரர் வந்து ஓகேவா, மிரர் கண்டிப்பா மிரர் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜ் நான் சொன்னேன் ஒய் ஆக்சிஸ் சொன்னேன். இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ் இங்க இருக்கா, இங்க இருக்கா? ஓகே, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது கேஸ் 1 ஆர் இப்படி இருக்கலாம், இது கேஸ் 2. ஓகேவா? இல்ல எது கரெக்ட்? நான் இது இந்த உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் திருப்பியும் வந்து அந்த கொஸ்டினுக்கே நான் ஷேர் பண்றேன். இப்போ ஜாம் போர்ட்ல இருந்து நான் அந்த டேபுக்கு போறேன். இப்போ தெரியுதா? ஸோ எந்த சைடு வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கு? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? போத் ஆர் சேம் தானே ப்ரோ? ஓகே, சிவராம் ஒரு ஆன்சர் சொல்றேன். ஓகே, பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க எங்க இருக்கு? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? டைப் பண்ணுங்க. லெஃப்ட் ஆர் ரைட் அதை டைப் பண்ணுங்க. டக்குன்னு போடுங்க. ரைட். ஓகே, மணி ரைட் சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ மனோஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். அஜயும் ரிப்ளை பண்ணல. சரி, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வேற ஸ்க்ரீனுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 2 சினாரியும் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஒன்று வந்து ரைட், ஒன்று லெஃப்ட். நீ யோசிச்சு பாரு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் லெஃப்ட் அழிச்சிடுறேன். சாரி, ரைட் அழிச்சிடுறேன். லெஃப்ட் மட்டும் நான் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க. 1ன்ற நம்பரு ஒய் ஆக்சிஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்? 1ன்ற நம்பர் இந்த சைடும். இதுதான் வந்து மிரர் இமேஜ். ஓகே, 1ன்ற நம்பரு இந்த ஆக்சிஸ் பக்கத்துலேயே வந்துடும். இங்கே 9 இருக்கு. 9ன்ற நம்பர் எப்படி வரும்? இன்னும் பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஆனால் டில்ட் ஆயிருக்கும். 9 லைக் பி மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்படின்னா 9 தான் இது. ஓகேவா? 9. அதே மாதிரி 6 இருக்கா? 6 எப்படி வரும்? இப்படி வந்துடும். 5 எப்படி வரும்? இப்படி வரும். ஸோ இப்படியே நம்பர் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு சினாரியோ. சப்போஸ் கேஸ் 2 எடுத்துக்கலாம். கேஸ் 2 வந்து ரைட். ஓகேவா? ரைட்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, இண்டோ பாக்கு இங்கே வருது, ஒய் ஆக்சிஸ் இங்கே கே இருக்கு. ஸோ இருக்குல்ல, கே தானே பக்கத்தில் இருக்கு. ஸோ கே தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்த நேருக்கு ஏ இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி நம்பர் போகும். அந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்படி போகும். ஸோ எப்படி வரும்? லைக் கேஏபிஓடி கேப்போடு லைக் மீ அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஓரியன்டேஷன், இது வந்து ஒரு ஓரியன்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ சிவராம் என்ன சொன்னா,
ஸோ ரெண்டு ஓரியன்டேஷனுமே ஒன்றுன்னு சொன்னான் கரெக்டா? ஸோ ரெண்டு ஓரியன்டேஷனுமே ஒன்னா? அதான் என் கேள்வி. எஸ் ஆர் நோ? நோ. மனோஜ் நோ. ஓகே. மணி நீங்க என்ன சொல்றீங்க? மணி நோ. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிவராம் சொன்னது கரெக்டாக தப்பான்றதை வந்து நம்ம சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். வெறும் 1965 மட்டும் எடுத்து பார்க்கலாம். 1965 ஓகேவா? 1965 இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு இமேஜ். ஓகேவா? இது வந்து y1, இது y2. ஓகே. ஸோ இதுக்கான மிரர் இமேஜ் எப்படி வரும்? 5 வரும். 5 இப்படி வரும். சொல்றேன். இல்லடா புரியல. கரெக்ட். சாரி கரெக்ட். நான் அந்த ஃபர்ஸ்ட் 1 இங்க வரும். ஓகே. 1 பக்கத்துல 1 பக்கத்துல வந்துடும். அடுத்து 9 இருக்கா? 9 வந்து இங்க வரும். 9 இப்படி வரும். ஓகேவா? பி மாதிரி இருக்கா? நான் 9 தான். ஓகே. அப்புறம் 6 இங்க இருக்கா? 6 வந்து இப்படி வரும். அப்புறம் 5 இப்படி இருக்கா? 5 வந்து இப்படி வரும். சரியா? இது வந்து ஓரியன்டேஷன் 1. ஸோ இப்போ இந்த ஓரியன்டேஷன் பார்க்கலாம். இங்க பாரு, 5 இப்படி வரும், 6 இப்படி வரும், ஸ்ட்ரைட்டா வரும். ஓகே. 6 இங்க வரும், 9 வந்து இப்படி வந்துடும், 1 இங்க வந்துடும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவராம் சொன்னது கரெக்ட் தான். ஸோ இப்படி இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். ரெண்டு ஆன்சருமே ஒன்று தான் பாரு. லைக் மிரர் எங்க வைக்கிறாங்கன்றது வந்து லைக் நோ இஷ்யூ. ஓகே. irrespective of the placement of the mirror will get the same answer. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ மிரர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல மிரர் எங்க வைக்கணும்னு சொல்லவே தேவையில்ல. உனக்கு வந்து எப்படி சொல்ல, டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கணும். எங்க வச்சாலும் உனக்கு ஆன்சர் சேமா தான் வரும். ஓகே. இப்போ 1965 இருக்கு, நீ என்ன 1965 இண்டோ பார்க்னு போட அப்போ கூட இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி மிரர் ஹேஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி ஆன்சர். ஓகேவா? ஆனா நீ அதுக்குன்னு நீ வந்து கேட்க கூடாது. லைக் சப்போஸ் வந்து இப்போ மிரர் வந்து நான் கீழே வச்சாங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு மேடம் தாராளமா வரும். 1 இங்க இருக்கு, 9 வந்து இப்படி வந்து உல்ட்டா வரும், 6 வந்து திருப்பி இப்படி உல்ட்டா வரும். கரெக்டா? மேல வந்து இப்படி உருண்ட மாதிரி வந்து கீழே இப்படி வந்துடும். ஓகே. இப்படி வந்துடும். ஓகே. ஸோ 5 வந்து அதே மாதிரி அதுக்கு மாறும். ஸோ அப்போ நீ சொல்லக்கூடாது லைக் இப்படி வச்சா மாறுது. நான் என்ன சொல்றேன்னா, மிரர்னா நான் y ஆக்சிஸ் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கீழே வந்துச்சுன்னா வாட்டருமே. சரியா? அடிச்சிடுறேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இடத்துல மிரர் நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம், சேம் ஆன்சர் தான் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல உட்காந்து குழப்பிட்டு இருக்காங்க, மிரர் எங்க வரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால நான் இப்பவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் சினாரியோ. கொஸ்டின் திருப்பியும் போறேன். கொஸ்டின் தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் இருக்கும்? ஸோ மிரர் வந்து இங்கே வச்சுக்கோ, இல்லாட்டி இங்கே வேணாலும் வச்சுக்கோ. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் எனக்கு வந்து எப்படின்னா, லைக் எப்படி வச்சாலும் ஒன்று தானே. நான் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ரைட் சைடில் வச்சு பழக்கம். ஓகேவா? நான் ஏன் ரைட் சைடில் வச்சு பழக்கம் நான் சொல்றேன்னு பாருங்களேன். ஏன்னா ரைட் சைடில் வச்சேன்னு வச்சுக்கோங்க, என் ஃபர்ஸ்ட் லெட்டர் டேரெக்டாக எனக்கு வந்துடும். நான் வேணா வேற ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியே காட்டுறேன். ஓகே. அந்த இண்டோ பார்க்கல நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நான் பார்க்கணும், டேரக்டா ரைட் சைடு எடுத்து போனோம்னு வச்சுக்கோங்க, டேரக்டாவே எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்டே கிடைச்சிடும். லைக் இமேஜ் டிலிட் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட ஆன்சர்லையும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே பாரு, நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்ப, 1 கண்டுபிடிப்ப, அப்புறமா நீ 6க்கு போவ, சார் 9க்கு போவ, அப்புறமா 6 போவ, அப்புறம் ஸோ 5 வந்து லாஸ்ட்டாக தான் உனக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஓரியன்டேஷன்ல இந்த டைப் ஆஃப் மெத்தட்ல ஃபர்ஸ்டே வந்து 5 வந்துடும். ஸோ எனக்கு எப்பவுமே ரைட்ல வச்சு போட தான் எனக்கு இஷ்டம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் டேரெக்டாக ஃபர்ஸ்டே வந்து எப்படி சொல்றது, இது பண்ணிடுவேன், வேஸ்ட்லாம் எடுத்துருவேன், தப்பான ஆப்ஷன்லாம் நான் எடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ரைட் சைட்லேயே வைக்கிறேன். ஓகே. ரைட் சைடில் வச்சு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கே வரும். ஸோ கே பாரு, ஃபர்ஸ்ட் வந்து கே இந்த பி ஆப்ஷன் எலிமினேட்டட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் ஏ, மூணுத்துலையும் ஆப்ஷன் ஏ கரெக்டாக கொடுத்துட்டாங்க, மூணுத்துலையும் ஆப்ஷன் பி கரெக்ட், ஆப்ஷன் ஓ கரெக்ட். ஓகே. ஏசிடியில் மட்டும் பாரு, ஆப்ஷன் ஓ கரெக்ட், ஆப்ஷன் டி கரெக்ட், என்னும் கரெக்ட். ஓகேவா? ஐயும் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம நம்பர்ஸ் போவோம். ஸோ நம்பர்ஸ்ல பாரு 5 மூணுத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நான் டக்குனு 9 பாரு, 9ஓட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி இருக்க 9 அப்படியே போட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க, 9 வந்து உல்டா ஆக்கிட்டாங்க, அப்சைட் டவுன் ஆக்கிட்டாங்க. அதாவது கீழே 9 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட்டர் இமேஜ் 9க்கு வாட்டர் இமேஜிங் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ ஆப்ஷன் போயிடுச்சு, சி ஆப்ஷன் போயிடுச்சு, ஸோ டி ஆப்ஷன். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ எக்ஸாம்ல உட்காந்து நீ என்ன பண்ணணும்னா லைக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மிரர் இமேஜ் தானே, நான் ஒவ்வொரு நம்பருக்கும் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நம்பருக்கா இண்டோ பார்க் அப்படின்னு பண்ணிட்டே போனாலும் டைம் முடிஞ்சிடும். ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா யூ பெட்டர் கோ ஃபார் தி ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட், தென் எலிமினேட் தி நாட் பாசிபிள் ஒன்ஸ். அப்புறம் வந்து நீ ஆன்சர் உனக்கே கிடைச்சிடும். ஓகேவா, இதுதான் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்பதான் டைம் டக்குன்னு முடிக்க முடியும். ஓகேவா, டைம்குள்ள முடிக்க முடியும். ஸோ இதுதான் நான் ஒன்னையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஓகேவா, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இது வந்து இந்த இந்த இது லைக் சிம்பிள். லைக் இப்போ வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலருக்கு ஆன்சர். என்ன சொன்ன, ஒன்னு வந்து நீ வாட்டர் இமேஜ்னா நீ ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆர் நீ என்ன பண்ணலாம், அபவுட் த சென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்ணாரு, அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டாரு. ஓகேவா, ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆல்பபெட் இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பெருசா. இது சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ மலையாளம் இருக்குல்ல, மலையாளம் இஸ் பேலண்ட்ரோம். ஓகேவா, ஸோ நீங்க லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தாலும் தெரியும்ல, படிச்சிருக்கீங்களே மலையாளம்ன்றது வந்து இப்போ முன்னாடி இருந்து படிச்சு பாருங்களேன். அதாவது லெஃப்ட் சைட் டு ரைட் சைட் படிச்சாலும் மலையாளம் தான் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் படிச்சு பார்த்தாலும் மலையாளம் தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்னா மேடம், ஓகேவா, டேடு. ஸோ லெஃப்ட் சைட் டு ரைட் சைட், ரைட் சைட், இது பேர் பேலண்ட்ரோம். ஓகேவா, நான் எக்ஸாம்ல மோஸ்ட்லி கேட்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது எக்ஸாம்பிள் பேலண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, லைக் சம்டைம்ஸ் போய் கேட்பாங்க. ஓகேவா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் பேலண்ட்ரோம் அப்படி மிஸ் பேலண்ட்ரோம் கேட்கும்போது நீங்க கரெக்டாக நீங்க போடணும். ஓகேவா, ஸோ அதனால் நான் இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்ன வந்து சின் பேலண்ட்ரோம், இப்போ இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஆல் பேலண்ட்ரோம்ஸ் ஹேவ் தி சேம் வாட்டர் இமேஜ் நீங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்போ நீங்க குழப்பிக்கூடாது. ஸோ பேலண்ட்ரோம்னா என்ன, ப்ரொனன்சியேஷன் தான் சேமா இருக்கணும், ஆனால் அதோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் சேமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த மலையாளம்ன்ற இதை எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி தான் வரும். எல் மட்டும் அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு பாருங்களேன். சம்டைம்ஸ் ஒய் வந்து இங்க அழகா கொடுத்துட்டாங்க, அந்த வி நெக் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த வி நெக் ஷர்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒய் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு டில்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் லெஃப்ட் சைடுக்கு டில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க காஷியஸா போகணும். ஓகேவா, வேற என்ன இருக்கு, சூப்பர்வைசர். இந்த மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து வெறும் வந்து ஆல்பபெட்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகே, இது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான் அந்த மாதிரி நான் சம்ஸ் அனுப்புறேன், நீங்க வேணா நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா, ஸோ மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லை, நான் அடுத்து போலாமா? ஓகே, அடுத்தது போறேன். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் கட்டிங் வந்து என்னன்னா வந்து இட் இஸ் பேசிக்லி அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ். இப்போ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, இப்போ இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்ப, மெக்கானிக்கல் பசங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து வேற என்ன பண்ணிருக்கீங்க, இவங்க மெட்டல் சயின்ஸ் பசங்க சென்தா மெட்டல்ஸ் படிப்பீங்க, நாங்களும் சென்தா மெட்டல்ஸ் படிப்போம். ஸோ மெட்டல் ஜங்ஷன் சென்தா மெட்டல்ஸ் படிச்சுட்டு அப்புறம் அதை வந்து நீங்கள் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, வேற மெட்டல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அந்த பெண்டிங் தியரி இருக்குல்ல, யூலர்ஸ் பெண்டிங் தியரி, அந்த மாதிரி ஏதாவது தியரி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இவ்வளோ என்ன படிச்சு மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜை பேப்பர் ஃபோல்டிங்கில் நான் எப்படி அப்ளை பண்ண நான் சொல்லி தரப்போம். ஓகே, அந்த மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் யூஸ் பண்ணாம கூட நீ பேப்பர் ஃபோல்டிங் போடலாம். பட் ஆனால் வந்து இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல். ஓகேவா, அப்படின்னு தான் என்ன சொல்லணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம், இல்லாட்டி இமேஜினேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்படி வேணா சொல்லலாம். இப்போ பேப்பர் ஃபோல்டிங் அப்படின்னு என்னன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துப்பாங்க, அந்த பட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா, நீங்க இதுக்கு வரையறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, லைக் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி நீங்க ஒரு படம் வரைங்களா, சின்ன வயசுல வரைவீங்களா, ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு படம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இருக்குன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி லைக் தின் ஃபிலிம் ஷீட். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த மாதிரி சுற்றி லைக் இங்கே தெரியுதா, இங்கே பாட்டம் ரைட் சைட் கார்னர். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போட்டுட்டு மடிச்சு 4 பக்கமாக மடிச்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டை போட்டுருவாங்க. இப்போ ஓட்டை போட்டதுக்கப்புறம் இப்படி திறக்கும் போது இந்த ஓட்டை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்க சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதுதான் இருக்கும். இங்கே தெரியுதா இந்த இமேஜ் பார். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு, இது இது வேண்டாம், இதில் எழுதியிருக்காங்க. நான் இங்கே ஏதாவது ஒரு படம் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, நான் வேற ஸ்க்ரீன் போட்டு இங்கே எல்லாத்துலையும் ஆன்சர் இருக்கு. ஓகே, நான் வேற ஏதாவது சின்ன சிம்பிளாக ஒன்று போட்டு காமிக்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு டப்பா இருக்கு,
டப்பாவில் லைக் ஸ்கொயர் ஷீட் இருக்குது, இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இருக்குது. வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் தட் ஃபோல்ட் திஸ் இன்டு ஹாஃப். பாதியாக மடிச்சிருவேன். பாதியாக மடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே இந்த இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரில் ஓட்டை போட்டுருவேன். ஓகேவா? இந்த ஓட்டை இப்போ ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பேப்பர் திருப்பியும் அப்படியே அன்ஃபோல்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி மடக்கினதை எடுத்து விட்ருவேன். ஸோ எடுத்து விட்டா எப்படி வரும்? நீ லைக் இப்படி கூட யோசிக்கலாம். இப்படி தானே இருக்கும், இங்கே மேலே இருக்கும்டா, அப்போ கீழே இருக்கும்டா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேசிக் காமன் சென்ஸ். ஆர் இது என்னது? இதுதான் பேசிக்கலி நம்ம வாட்டர் இமேஜ் நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் வாட்டர் இமேஜ். இப்போ ரிஃப்ளெக்ஷன் என்னது? இப்போ இங்கே பாருங்க, ஈக்குவலாக தானே மடிக்கிறாங்க, சிமெட்ரிக்காக மடிச்சிருக்காங்க. கரெக்டாக சிமெட்ரிக்காக மடிக்கும் போது நீ திருப்பி எடுக்கும் போது இங்கே மேலே இருக்கிறது அப்படியே கீழே வந்துடுதா? நீ அதே தான் ஆப்டிக்ஸ் மாதிரியே தான் வரேன். இங்கே வந்து ஒய் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதே ஒய் வேணா, பி டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதே பி டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே. ஓகேவா? இந்த மாதிரி சிமெட்ரிக்காக மடித்தாலே இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டை நான் என்ன பண்ணுறேன், 4ஆக மடிக்கிறேன். ஓகே, 4ஆக மடிச்சுட்டு என்ன ஆயிரும், இந்த மாதிரி ஒரே ஒரு குவாட்ரண்ட் மட்டும் வந்துடும். ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் பேப்பர் மட்டும் வந்துடும். இதோட 1/4 ஏரியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன் இப்படி. சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் போட்டு, இந்த ட்ரையாங்கிள் இஸ் பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் தி, இது கொஞ்சம் தெளிவாகவே போட்டுறேன். ஓகேவா? பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்படி வச்சுக்கோ. ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஓட்டம் போட்டேன். இப்போ என்ன கேட்பாங்கன்னா, அன்ஃபோல்ட் தி ஷீட். ஓகேவா? இஃப் யூ அன்ஃபோல்ட் தி ஷீட் வாட் வில் பி த பேட்டர்ன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணணும், நீ வந்து லைக் ஒன்றும் ஆப்ஷன்லேருந்து பிக் பண்ணலாம், இல்லாட்டி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணணும். நீ யோசிக்கணும். ஓகேவா? லைக் லாஜிக்கலாக யோசிக்கணும். ஸோ இப்படி இருக்குது இந்த ஷீட், இப்படி எப்படி மடக்கியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இதை மடக்கியிருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த சைடு மடக்கியிருப்பாங்க. ஓகேவா? நான் லைக் நேரில் இருந்தால் ஈஸியாக சொல்லலாம், பட் ஆனால் இப்போ இமேஜினேஷன் வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி மடக்கியிருப்பாங்க. நீ என்ன யோசிக்கணும், ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷீட்டை ஃபஸ்ட் எடுக்கலாம். எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், அபவுட் திஸ் ஆக்சிஸ் யூ வில் ரொட்டேட் தி ஷீட். இங்கே வந்து 4ஆக மடிச்சிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ 4 ஷீட்டு ஒரே லேயராக இருக்கும். அப்படியே நீ விரிவு அடக்கு. ஓகே, விரிவு போனால் எப்படி வரும், எப்படி ஒரு ஹாஃப் வருமா? ஸோ எப்படி ஒரு ஹாஃப் வருமா நீ யோசிக்கணும். ஓகே, ஆமாம் இதானே நம்ம மிரர் இமேஜ்னு படித்தோம். ஸோ மிரர் இமேஜ்க்கு என்ன டெஃபினேஷன், இப்படி தானே இருக்கும் அப்படின்னு போடுவோம். இப்போ அடுத்து என்ன யோசிப்பேன், ஓகே இப்போ இந்த இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அபவுட் திஸ் ஆக்சிஸ் வந்து இந்த பேப்பரை அப்படி சுற்றுவேன். லைக் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே மடக்கி இருக்கிறத அப்படியே திறப்பேன். கரெக்டாக? திறந்தா எப்படி இருக்கும், இப்படி வந்துடும். கரெக்டாக? ஸோ இதுக்கு எப்படி இருக்கும், இது பேர் தான் வாட்டர் இமேஜ். ஆமாம், இது வந்து மிரர் இமேஜ், இது வாட்டர் இமேஜ், அப்படிதான் நம்ம படித்தோம் அப்படின்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இந்த இடத்துல லைக் வாட்டர் இமேஜ் என்ன, இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இப்படி போடுவேன். அடுத்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்து அப்படியே போட்டுருவேன். இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து இது ஒரு திங்கிங் மெத்தடாலஜி. ஓகேவா? இல்லாட்டி நீ மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் இல்லாம நீ நார்மலா யோசிச்சா கூட உனக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா இப்படி எனக்கு போட பிடிக்கும், ஆனால் நானே இப்படி போட்டு எனக்கு பழகிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஈஸியோ, எதுல உங்களுக்கு நல்லா ஃப்ளோ வருதோ அதே நீங்க எடுத்துட்டு போட்டு வைக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வேற கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன். இப்போ இந்த இந்த இவர் இங்க மடக்கிட்டாரு. ஓகே, ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு, இங்க ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. இங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கும். அந்த சர்க்கிள் இருந்திருக்காது. ஓகே, இந்த ஆரஞ்சு கலர் இருக்க சர்க்கிள், செமி சர்க்கிளும் அந்த சர்க்குலர் பேட்டர்ன் இருந்திருக்காது. ஸோ இப்படிலாம் மடிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பி வரும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு தனி கொஸ்டின் பேப்பர் செட் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? நான் அது உங்ககிட்ட அனுப்புனேன். நீங்க ப்ராக்டிஸ்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, அதுல ஒரு 5 ப்ராப்ளம் இருக்கும். இதுல வாட்டர் இமேஜ்ல 5 ப்ராப்ளம், மிரர் இமேஜ்ல 5 ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதுவே மோஸ்ட் இது நல்ல வேலை, இது அவர் மடிக்க போடவே இல்லை. இப்போ என்ன பண்ண, இதை நீ வந்து மடிச்சு பாரு. இது மடிச்சு பார்த்தா என்ன ஆயிரும், இங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் பாரு, இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாரு, டாட்டட் லைன்ஸ் எங்க போட்டிருக்காங்களோ அந்த பக்கத்துல தான் மடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப்னு 2 ஆஃப் பிரிச்சுக்கோ. டாட்டட் லைன்ஸ் எங்க போட்டிருக்காங்க, லெஃப்ட் ஆஃப்ல போட்டிருக்காங்க, which implies that they are folding the left half. ரைட் ஆஃப் அப்படியே இருக்கு, ரைட் ஆஃப் மேல வந்து லெஃப்ட் ஆஃப் தூக்கி மடக்கி சூப்பர் போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு மேல வச்சிடுறாங்க. ஓகேவா? அது வந்து உனக்கு பார்க்கும் போது புரிஞ்சிடும். ஸோ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நீ யோசிச்சு பாரு. இந்த பாயிண்ட் இங்க போயிடும், இந்த பாயிண்ட் இங்க போயிடும். இந்த மாதிரி இடத்துல தான் நான் சொன்னேன் உனக்கு வந்து நான் சொல்லி கொடுத்த மிரர் இமேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் போட்டு காமிக்கிறேன் பாரு உனக்கு. இந்த இடத்துல நான் எப்படி யோசிப்பேன்னு நான் சொல்றேன். பிரசன்ட் ஸ்கிரீன். ஓகே, பிரசன்ட் ஸ்கிரீன். ஓகே, தப்பான பண்ணிட்டேன்.
இங்கே காமிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த படம்? ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு லைன் இருந்துச்சு, இப்படி ஒரு லைன் இருந்துச்சு, இப்படி ஒரு லைன் இருந்துச்சு, இப்படி ஒரு லைன் இருந்துச்சு, இப்படி ஒரு லைன் இருந்துச்சு. ஓகேவா? கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே டாட் போட்டிருந்தாங்க, இப்படி டாட் போட்டிருந்தாங்க. கரெக்டாக இப்படி படம் இருந்துச்சு. கரெக்டாக எப்படி மடிச்சிருந்தாங்க, இது தூக்கி இந்த சைடு மடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஹாஃபை தூக்கி இப்படி மடிச்சு விட்டாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, லைக் லாஜிக்கலாக யோசிச்சு அப்படின்னா அந்த படத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் அபவுட் திஸ் பாயிண்ட் எப்படி இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதில் கரெக்டாக வந்து கோயின்சிட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்லிச்சு. அதனால இங்கே எக்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு போய் ஒட்டிக்கும், இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு போய் ஒட்டிக்கும். இந்த பாயிண்ட் என்னங்க இன்னும் இங்கே பக்கத்துலேயே வந்துடும். ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் ஷேப் இருக்கும். ஓகே, நான் வேற பெண்ணில் வேணா வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இமேஜ் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி என்ன பண்ணுவேன், இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த பாயிண்ட் இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்ப்பேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு மனசாட்சி சொல்லுது. ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சுப்பேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல புள்ளி வச்சுருவேன். இப்போ இந்த இடத்துல இருக்க பாயிண்ட் இங்கே வந்து சம் 1 மீட்டரில் லைக் ஒரு எம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த எம் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும். இங்கே முன்னாடியே வந்துடும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை விட இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ, ஸ்மால் ஏ. இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ மிரருக்கு பக்கத்துல ஏ இருக்கா பி இருக்கா? பி தானே இருக்கா? அப்ப மிரருக்கு மிரர் இமேஜும் அந்த மிரரோட லைன் இருக்குல்ல அது பக்கத்துல தானே இருக்கும். அப்ப பி இங்க வந்துடும், ஏ இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருக்கும். ஓகே, ஏ இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் இங்க கிடைக்கும். ஓகே, பி முன்னாடியே கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ணுவா, இங்கே ஒரு லைன் இப்படி போட்டுருவேன். புரியுதா? இது வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போப்போ உனக்கு இமேஜினேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி போட்டுட்டு அப்படின்னா இந்த ஆன்சர் என்ன இருக்கு கடைசியில? இதுதான் ஆன்சர். கரெக்டா? இந்த மாதிரி ரெண்டு ஒரு சர்க்குலர் செக்டார்ஸை பிரிச்சு இப்படி ஒட்டி வச்ச மாதிரி. கரெக்டா? pressing something else. அங்கே தெரியுதா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம போட்ட கணக்கு பி கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு போட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். இது நீங்கள் எப்படின்னா இங்கே பாரு, இங்கே வந்து லெஃப்ட் ஆஃபை தூக்கி அப்படியே வச்சு ரைட் சைடை தூக்கி லெஃப்ட் ஆஃப் மேலே வச்சு மறைச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆயிரும், இந்த மாதிரி டாட் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்குன்னா இந்த டாட் கரெக்டாக ஸ்கொயருக்குள்ளே போயிடும், இந்த சர்க்கிள் டேரெக்டாக டாட்குள்ளே போயிடும். இந்த மாதிரி. ஓகே, சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பாருங்க 4 இடத்துல மடக்கிட்டாங்க பார்த்தியா? இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டாட், ஆமாம் இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து 4 இடத்துல மறக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நீங்கள் போட்டு பாருங்க. ஓகேவா? இது நீனே யோசிக்கலாம். ஓகே, நீ யோசிச்சு பாரு. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். அபவுட் ஒய் ஆக்சிஸ் மடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இவர் போட்டிருக்கிற பற்றிய பாட்டம் ரைட் கார்னரில் அந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் நீ இது எக்ஸ் ஆக்சிஸில் மடக்கினா ஆயிரும், அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே ஓரியன்டேஷன் ஃப்ளிப் ஆயிடும். இந்த சென்ஸ் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்சைட் டவுன் ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் கான்செப்ட் தான். பெருசாக ஒன்றும் இதில் கஷ்டன்றது எதுவுமே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் யோசிச்சிங்க. இது பாருங்களேன், இந்த ஆப்ஷன் பாருங்க, ஏ ஆப்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு பாரு. எல்லாமே ஆன்சர் வரும், பட் ஆனால் நீ கொஞ்சம் சுதாரிச்சு யோசிக்கணும். ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. அந்த 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீ பிளாட் பண்ண. அப்போ இந்த சர்க்கிள் ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து நீ பிளாட் பண்ணு. ஓகேவா? அப்பதான் உனக்கு தெரியும் லைக் இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன், ஈஸியா வந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் போட்டு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான், பெருசா ஒன்றும் இருக்காது. ஓகேவா? பேப்பர் கட்டிங். ஓகேவா? பேப்பர் கட்டிங் என்னன்னா இப்படி இந்த மாதிரி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வச்சோம், வைக்கும் போது அந்த டிராயிங்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சிருவாங்க, தெரியுதா? மடிச்சிருக்காங்க தெரியுதா? மடிச்சிட்டோம்னா ஓட்டை போட்டுறாங்க. ஓட்டை போட்டு இப்போ இந்த மடிப்பை எடுத்து விட்டோம்னா இந்த ஓட்டை எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன வரும், அதே மாதிரி தான் வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜே தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ நீ என்ன பண்ண, மடிக்கிற இந்த ஆக்சிஸ் வந்து சப்போஸ் இசட் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ, லைக் ஏதோ ஒரு ஆக்சிஸ், பி ஆக்சிஸ், கியூ ஆக என்ன வந்துட்டு போகுது. ஸோ அபவுட் திஸ் ஆக்சிஸ் மிரர் இமேஜஸ் பீயிங் சீன், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் இங்க வேணா போட்டு காட்டுறேன். இங்க போட்டு காட்டுறேன். இப்போ என்ன சொன்னா, இந்த மாதிரி டப்பா இருக்கு. டப்பால என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு. ஓகேவா? இது இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. மடிச்சாலும் எப்படி வரும், இப்படி இப்படி இப்படியே வந்துட்டு இப்படி ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைக் ரஃபாக தான் போட்டிருக்கேன், கரெக்டாக இல்லை, இப்படி இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இமேஜின் பண்ணி பாருங்க, இப்படி ஒரு
குவாட்ரண்ட் மாதிரி இருக்கும், குவாட்ரண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ட்ரையாங்கிளில் இங்கே ஓட்ட போட்டுடுறாங்க, இந்த இடத்துல ஓட்ட போட்டுறாங்க. ஓகேவா, ஓட்ட போட்டதுக்கப்புறம் எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? About this axis it is being rotated, கரெக்டா? This is basically mirror image. Mirror image about this xx axis. அப்படின்னா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாரு. இந்த மாதிரி திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எட்ஜ் வரும். இந்த எட்ஜில் இங்கேருந்து இந்த இந்த இடத்துல இந்த சர்க்கிளோட சென்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்புறம் ரேடியஸ் வச்சுட்டு போட்டுரு. இது அதே மாதிரி தான் இங்கேயும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி மடிச்சுட்டு என்ன குழப்பறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுவாங்க, லைக் சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுருவாங்க. ஓகேவா, சென்டரில் சர்க்கிள் போட்டு எடுத்தா என்ன வரும், அந்த இடத்துல நீ குழப்பிக்க கூடாது. ஓகே, ஐயோ ஏன் இது மாதிரி ஓட்டையே போடாமல் அந்த ஹாஃபில் ஓட்ட போடாமல் எதுக்கு இந்த நடுவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ குழப்பிக்க. அப்போ ஆன்சர் வரும் இப்படி தான் இருக்கும். when the sheet is unfolded, this is what you see, கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆர்பிட்டரியாக இருக்கும், லைக் ரொம்ப கெஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்லிடுறேன், எப்பயும் சொல்லிடுறேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாமில் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, சப்போஸ் வாட்டர் இமேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஷீட் மடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுருவாங்க, இப்படி போடுவாங்க, தெரியுதா? அதாவது முழு பக்கத்தை வெட்டாம ஒரு குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் வெட்டிடுவாங்க. ஒன்று ஃபுல்லாக சர்க்கிள் இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லாட்டி ஃபுல்லாக சர்க்கிள் வெளியே இருக்கலாம். ரெண்டு மட்டும்னா லைக் உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி இருக்கும், கரெக்ட்? அப்போ எப்படி இருக்கும், ஷீட் அன்ஃபோல்ட் பண்ணால் அந்த இடத்துல அந்த ஓட்டை இருந்தே தீரும். இந்த ஓட்டை இங்கே அப்படியே இங்கே வந்துடும், கரெக்டாக? இந்த ஓட்டை இங்கே இருக்கும், ஆனால் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கட் ஆயிரும். இமேஜின் பண்ண முடியுதா? இப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, யூஸ்வலாகவே கேட்க மாட்டாங்க, ஏன்னா உனக்கு எப்படி இப்போ நான் உனக்கு அழகாக காமிச்சிட்டேன், அதான் மடிச்சா இந்த இடத்துல பேப்பர் வருதுலாம் நான் காமிச்சிட்டேன், அதனால அழகாக சொல்லிட்டேன். ஆனால் எக்ஸாமில் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மடிச்ச இடத்த எங்கே வரைக்கும் மடிப்பு இருக்குன்னு காமிக்காம இப்படியே நிறுத்திடுவாங்க. இப்படி நிறுத்திட்டு இங்கே ஓட்டை போட்டுட்டு நீ எடுத்து விட்றான்னு சொன்னால் உன்னால் எப்படி எடுக்க முடியும்? உனக்கு இமேஜினே பண்ண முடியாதுல்ல. இந்த ஷீட் இவ்வளோ தூரம் வருதா, இல்லாட்டி இங்கே நின்றுதா அப்படின்னு உன்னால் கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. இந்த இடத்துல சொல்ல முடியாது நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எக்ஸாமில் அதெல்லாம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் நான் இப்போயே சொல்லிடுறேன். வேற இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மடிப்பு வச்சு இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கரெக்டா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாகம் இருக்குல்ல, இந்த பாகத்துல மட்டும் என்ன பண்றாங்க, ஜூம் ஆக மாட்டேங்குது, இந்த பாகம் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சரி ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சி மாதிரி ஒரு ஷேப் போட்டு எடுத்து விட்டா என்ன ஆகும்? நான் அதே சொன்ன மாதிரி தான், மிரர் இமேஜே தான். ஓகேவா, அபவுட் திஸ் ஆக்சிஸ், ஓகே, அபவுட் திஸ் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், 2 எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, மேலே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, கீழே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் ஒரு இமேஜினேஷன்ல போட்ட அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேவா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்புறம் இப்படி ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு, அப்புறம் இது ஒரு ஓரியன்டேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டார்லாம் இந்த மாதிரி இங்கேயும் வரும், எது ஆப்ஷன், இதான் ஆப்ஷன், பி தான் ஆப்ஷன், பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் இந்த 1 மணி நேரத்துலேயே வந்து நான் 2 சாப்டர் முடிச்சிடறேன், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், அப்புறம் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் கட்டிங். ஓகேவா, ஸோ ப்ராக்டிஸ்க்கு நான் உங்களுக்கு சம்ஸ் தரேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. ஓகேவா, இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஏதாவது? ஓகே, இன்னைக்கு ஒரு சாப்டர் முடிச்சாச்சு, வேற ஒரு சாப்டர் இருக்கு. ஓகேவா, அந்த சாப்டர் பேர் வந்து என்னன்னா வந்து, அது பேர் வந்து ஆடோ நோட். ஓகே, ஆடோ நோட் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆமாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆட் அண்ட் அவுட்னா, அதாவது வந்து ஏதோ ஒரு பேராமீட்டரை வச்சு நீ சொல்லுவ இது தப்புடா அப்படின்னு நீ சொல்லுவ. ஓகேவா, ஸோ அந்த பேராமீட்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஓகேவா, சிலருக்கு வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் தாட் இருக்கும். ஓகேவா, இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமே அப்படின்னு தோணும். சிலருக்கு வந்து வேற ஒரு சென்ஸ் ஆஃப் தாட் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம மைண்ட் செட் மாறும். ஓகேவா,
ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல எது ரொம்ப கரெக்ட்ன்னு நீ பார்த்து நீ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ்ல ஆட் ஆர் நாட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாரி ஒரு பென்டகன்னு 5 சைடட் பாலிகன் போட்டாங்க. இங்க வந்து 5 குச்சி லைக் அந்த ஒரு எப்படி சொல்ல பூல அந்த நெக்டார் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி இங்க 5 நெக்டார்ஸ் இருக்கு. இங்க 3 நெக்டார் இருக்கு. இங்க 4 நெக்டார் இருக்கு. இங்க 6 இருக்கு. இங்க 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஆடோ நோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? இல்ல ஏன் இப்ப ஆன்ஸர் ஏ நான் ஒரு சர்க்கிள் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? ஸோ ஆன்ஸர் ஒய் இஸ் தி ஆன்ஸர் ஏ. ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சூப்பர் ஷிவராம், ஷிவராம். சூப்பர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி, டி, இ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அ அந்த இது நெக்டார் அந்த பால் பிளஸ் ஸ்டிக் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சைடுல இருக்கு பாருங்களேன். பிக்கு ஒரு சைடுல இருக்கு. பேஸ்ல இருக்கு. சிக்கு அதாவது ஸ்கொயருக்கு ஏதோ ஒரு சைடுல இருக்கு. ஓகே. அந்த லென்த்ல இருக்கு. ஸோ அதே மாரி டி, இ ஆனா ஏன்ற அந்த ஆப்ஷன்ல மட்டும் அந்த 5மே வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து அதாவது அதோட வெர்டைசஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஓகேவா? ஹென்ஸ் தி ஆட் அண்ட் அவுட் இஸ் ஏ. ஓகே. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதே கேள்வியை நான் வேற மாதிரி கூட கேட்கலாம். இப்போ நான் வந்து என் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் பாருங்க. ஷேர் தி ஸ்க்ரீன். ஆ இங்க நான் எப்படி போடுறேன்னு பாரு. இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்றேன், ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். பென்டகன் எடுத்துக்கிறேன். ஓகே. வேற ஏதாவது ஒரு ஷேப் ஹெக்ஸகன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. ஹெக்ஸகன் வரைய கஷ்டம், பட் நான் ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்ப பாரு, இப்போ வந்து சிவராம் சொன்ன லாஜிக் தப்பாயிரும். இது வந்து ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ சிவராம் என்ன சொன்னா, இப்போ வந்து சப்போஸ் ப்ரோ இங்க வந்து வெர்டைசஸ்ல இருந்து வந்துச்சு. அதாவது அந்த சம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பென்டகன்ல என்ன பண்ணாங்க, வெர்டைசஸ்ல இருந்து வந்துச்சு. மத்த எல்லாத்துலயும் வந்து அவங்க அழகா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எல்லாத்தோட சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க ப்ரோ. அதனால வந்து நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆர்டர் நோட் எது? ஏவா, பியா, சியா, டியா? கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகே. கரெக்ட். ஷூரா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்க பாருங்க நான் சில வேணும்னு என்ன பண்றேன்னா, அந்த ஸ்கொயர் அண்ட் டாட் இருக்குல்ல 4 தான் போட்டிருக்கேன் பாருங்களேன். மத்த எல்லாத்துலயுமே வந்து ஸ்கொயருக்கு வந்து அ எப்படி சொல்றது? ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கனால 4 மேல அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு. ஓகேவா? பிக்கு வந்து 3 சைடு இருக்கனால 3 நெக்டார் அந்த போலன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ டில பாரு 6 சைட்ஸ் இருக்கனால நான் 6 டைம்ஸ் அந்த ஸ்டிக் அண்ட் பால் போட்டிருக்கேன். ஆனா சின்ற ஆப்ஷன்ல மட்டும் பென்டகனுக்கு 5 சைடு இருக்கு. ஆனா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் 4 தான் போட்டிருக்கேன். ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரே கொஸ்டினை நான் எப்படி வேணாலும் சுத்தி சுத்தி கேட்கலாம். ஆனா நீ வந்து சுதாரிச்சு யோசிச்சு சொல்லணும். ஓகேவா? இப் சப்போஸ் கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ஆடோ நோட் கண்டுபிடி. பி. என்ன ப்ரோ? பியா? இப்போ பி. டைப் பண்ணுங்க. ஆப்ஷன் டைப் பண்ணுங்க. சிவராம், மனோஜ் கெஸ் பண்ணுங்க.
ஷோராம் ஆன்சர் என்ன? என்ன மாத்துறியா? நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ட்ரையாங்கிள திருப்பி போட்டேன். அப்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள் டவுன்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிளா மாத்திட்டேன். மணிகண்டன் பின்னு சொல்றான். ஓகே சீன் நீ சொல்ற. ஓகே வேற? மனோஜ் உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? மனோஜ் சீன்னு சொல்றான். ஓகே ஸோ எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அஜய் உனக்கு ஏதாவது ஆன்சர் தோணுச்சுன்னா டைப் பண்ணு. மனோஜ் வந்து சின்னு சொல்லியிருக்கான், மணிகண்டன் பின்னு சொல்லியிருக்கான், சி வந்து ஷிவராம் சொன்னான். ஓகேவா? ஸோ அது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கேன்ட் பி டிட்டர்மைண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எக்ஸாம் மாதிரி கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் எக்ஸாமில் கேட்டேன் அப்படின்னா கேன் பி டிட்டர்மைண்ட். ஓகேவா? கேன் பி டிட்டர்மைண்ட் ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் மாறும். ஓகே இப்போ சிவராமோட ஒப்பீனியன் என்ன, அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த எல்லா இமேஜஸ்லையும் இங்கே இங்கே பாரு, இங்கே வந்து அழகா வந்து ஒரு ஸ்கொயரோட ஒரு பேஸில் ஒரு சைடில் கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்கொயரோட சரி ட்ரையாங்கிளோட சைடில் கொடுத்துட்டாங்க. இங்கே ஹெக்ஸகனோட சைடில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே பென்டகனில் மட்டும் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்வ, எனக்கு சி தப்புடா அப்படின்னு நீ சொல்வ. ஓகே மை ஆன்சர் சின்னு சொல்லுவா, சி வந்து தப்பு அப்படின்னு. ஸோ இப்போ வேற ஒருத்தர் இருப்பாங்க, வேற ஒருத்தருக்கு என்ன தெரியும் ஒப்பீனியன் இருக்கும், அது அவங்க பார்க்காம என்ன பார்ப்பாங்க, இந்த இந்த பால் அண்ட் ஸ்டிக்கை மட்டும் பார்ப்பாங்க. இங்கே 4 இருக்கு, ஓகே இங்கே 3 இருக்கு, இங்கே 6 இருக்கு, 6 சைடு இருக்கு, 6 இருக்கு, 3 சைடு இருக்கு, 3 இருக்கு, 4 சைடு. ஓகே இந்த இடத்துல உனக்கு லக்கி அப்படி வந்துருச்சு. ஓகேவா? சி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரியும் பார்க்கலாம். ஓகே இந்த மாதிரி ஒரு அதாவது ரெண்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல வேலை சிஏ ஆன்சரா வந்துருது. சப்போஸ் உனக்கு அந்த மாதிரி செட் ஆகாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ட்ரையாங்கிளை மாத்தாம நான் ஸ்கொயரை மட்டும் இப்படி மாத்தி இந்த மாதிரி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அது நான் பென்டகனை அப்படியே பென்டகன்ல ஏதாவது ஒரு சைடில் வச்சுட்டு நான் ஸ்கொயருக்கு மட்டும் இந்த மாதிரி கார்னர் வர மாதிரி வச்சுன்னா அப்போ வேற ஒரு ஆப்ஷன் வர மாதிரி எனக்கு தோணும். சிலருக்கு வந்து ஏ உனக்கு ஆன்சர்னு தோணும், சிலருக்கு வந்து ஆன்சர் சின்னு தோணும். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால கணிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி சம்ஸ் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஓகே அது வந்து எப்பொழுதுமே கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஒரு ஃப்ளூக்கு. ஓகேவா? இது இப்போ இந்த நான் சொன்ன புரிஞ்சிருச்சு, இந்த டைலமா ஏன் வரும் அப்படின்னு, கான்ட்ரடிக்ஷன் ஏன் வரும்னு புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஒரே விஷயத்த நம்ம பல ஆங்கிள் திங்க் பண்ணலாம். ஓகேவா? ஆனா சம்டைம்ஸ் நீ ரொம்ப சைல்டிஷா திங்க் பண்ணக்கூடாது. லைக் சைடு கொஞ்சோண்டு மாறுதுடா அதனால தப்பு, லைக் 1 சென்டிமீட்டர் கூட கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் குறைஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீ யோசிக்க கூடாது. அது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். ஓகே இது வந்து ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட்டா இல்லையா அப்படின்னு நீ சால்வ் பண்ண போன உனக்கு வரும். ஓகே ஸோ இப்போ இதுல வந்து ஏன் டி டி இதுல ஏன் பாருங்க, இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ வந்து இந்த இந்த ஆரோ இருக்குல்ல, திஸ் ஆரோ இஸ் ஆல்வேஸ் பீங் ஃபேஸிங் ஆப்போசிட் டு தி போர்ஷன் பெயிண்டட் ஒயிட். இங்கே ஒயிட் பெயிண்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு ஆப்போசிட்ல பாயிண்ட் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட்ல பாயிண்ட் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட்ல பாயிண்ட் ஆனால் இங்கே மட்டும் டுவோர்ட்ஸ் தி பெயிண்டட் பார்ட் இங்கே ஆப்போசிட்ல பெயிண்ட் ஆகுது. ஸோ அதனால இது ஆர்டர் நோட்டிஸ் டி. ஓகேவா? இப்போ வந்து சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பாரு இந்த டாட் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த டாட் இங்கே ஒரு டாட் இருக்கு, இங்கே ஒரு டாட் இருக்கு, இங்கே டாட் இருக்கு, இங்கே டாட் இருக்கு. ஸோ இங்கே வந்து உனக்கு அதுக்கான லைக் ஒரு நெசசிட்டியே வரல, நெசசிட்டி தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாட் எல்லாமே வந்து சின்ன போர்ஷன் இருக்குல்ல, சின்ன போர்ஷனில் மட்டும் கொடுத்துட்டு இதில் சின்ற ஆப்ஷனில் மட்டும் பெரிய போர்ஷன் அந்த மேலே இருக்க டார்ச் மாதிரி இருக்குல்ல, டார்ச்சோட அப்பர் பொசிஷனில் மட்டும் சின்ன டாட் இருக்கு பார்த்தியா, அந்த அப்பர் ஃப்ரஸ்டம். ஸோ அதில் மட்டும் டாட் வச்சுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு உனக்கு ஆர்குமெண்ட் வந்துடும், ஒன்று சியா இருக்கலாம் டியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எலிமினேட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அவங்களையும் மிஞ்சி சம்டைம்ஸ் ஏதாவது கொஸ்டினில் 1-2 கொஸ்டின் தவறாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படி அப்படின்னா இந்த பேர் என்ன, இங்கே ஒரு பெரிய லைன் மாதிரி தெரியுது, அந்த லைன்ல இருந்து 2 ஜம்ப் அடிச்சா இந்த ஆரோ வந்துடுது. ஓகே இங்கே பாரு அதே மாதிரி 2 ஜம்ப் இல்லை 3 தடவை குதிச்சா, இங்கே பாரு 3 தடவை குதிச்சா வந்துடுது. இங்கேயும் வந்து 3 டைம்ஸ் 3 ஸ்பேசஸ் தள்ளி இருக்கு, இங்கேயும் 3 ஸ்பேசஸ் தள்ளி இருக்கு. ஸோ இப்போ ஆர்டர் அவுட் ஏ தான். ஏன்னா ஏன் 2 தடவை குதிச்சாலே வந்துடுது, 2 ஜம்ப்ஸ்லேயே வந்துடுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல என்னன்னு பாரு, இங்கே வந்து இந்த ஸ்போக்ஸ் எல்லாமே வந்து ஒன் சைடு ஆஃப் தி ஸ்பியர்லேயே கொடுத்துருக்காங்க, ஸ்பியரோ சர்க்கிளோ.
ஸோ இந்த மாதிரி ஆட் அண்ட் அவுட் இருக்கும். ஆஹ் இப்போ இங்கே பாரு, இங்கே வந்து எல்லாமே வந்து லைக் இது ஃபோர்த் குவாட்ரண்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால ஆட் அண்ட் அவுட் வந்து ஆப்ஷன் டி. இப்போ இந்த இடத்துல எப்படி ஆட் அவுட் கண்டுபிடிப்பீங்க? அது ஐடியா சொல்லுங்க. இந்த ஆப்ஷன் இந்த கொஸ்டின்ல அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இல்லாட்டி குரூப் சாட்ல டைப் பண்ணுங்க. டக்குன்னு சொல்லுங்க. ஷோரம் ஏதாவது ஐடியா தோணுதா? ஷோரம் இருக்கியா? ஷோராம்க்கு எதுவும் தோணல. ஓகே, மணி உனக்கு ஏதாவது தோணுதா? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இது மூணுத்துலேயுமே வந்து என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ போட்டிருக்காங்க தெரியுதா? இந்த கிரீன் கலர் ஷேடட் ஆரோ, அந்த அவுட்லைன் ஆரோ, சாரி. ஸோ இந்த ஆரோ எல்லாமே வந்து எப்படின்னா உனக்கு வந்து கிளாக் வைஸ்லேயே இருக்கு. இங்கே பாரு, இங்கேயும் கிளாக் வைஸ். ஆப்ஷன் ஏ கிளாக் வைஸ், ஆப்ஷன் பி கிளாக் வைஸ், ஆப்ஷன் சி கிளாக் வைஸ், ஆப்ஷன் டி கிளாக் வைஸ். பட் ஆனால் ஆப்ஷன் இல மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. ஓகேவா? ஹென்ஸ் ஆப்ஷன் இ இஸ் தி ஆன்சர். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆயிடும். ஏன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. இங்கே பாரு, ஆரோ இருக்கு, கூட சர்க்கிள் இருக்கு. அதாவது ஒன்று வந்து கர்வ்டு ஆரோ, லைக் சர்க்கிள் மேலே ஒரு ஆரோ இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. இன்னொன்று வந்து சாலிட் சர்க்கிள், பெயிண்டட் சாலிட் சர்க்கிள் இருக்கு. இன்னொன்று வந்து 2 ஆரோ இருக்கா, ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதான் லைக் புரியுது. அதான் நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, இப்போ ஓகே உனக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஓகே 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 ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீ வந்து இதுல எதை நீ பாக்குறதுன்னு நீ பார்க்கணும் பார்த்தியா? இப்ப நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சர்க்கிள் இருக்க ஆரோ பேஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணணுமா? அதாவது நான் கொஸ்டினை எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணுன்றதே எனக்கு டைம் ஆயிடும். புரியுதுல? இப்போ என்ன இப்ப யாருக்கு தெரியும், மேபி சர்க்கிள் ஆன்சர் அந்த எப்படி சொல்றது, அந்த டாட்டர் இல்ல, அந்த ஹாலோ சர்க்கிள் இருக்கலாமே சொல்லிட்டு நீ ஆப்ஷன் ஏல ஹாலோ சர்க்கிள் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்ப, ஆப்ஷன் பில யோசிப்ப, ஆப்ஷன் சில யோசிப்ப, ஆப்ஷன் டி பாப்பா. ஓகே, அப்போ ஹாலோ சர்க்கிள் கிடையாது. ஏன்னா அப்பர் ஹாஃப் லோயர் ஹாஃப்னு எல்லாத்துக்கும் ஈக்குவலா தானே வரும். ஸோ அப்போ அந்த டாட் எப்படி சொல்றது, ஹாலோ சர்க்கிள் கிடையாது. ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு 10 செகண்ட் வேஸ்டா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எந்த ஆஸ்பெக்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ண யோசிக்கலாம் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ அது ராங்கு நீ டிசைட் பண்ணுறது உங்களுக்கு டைம் ஆகுது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ பார்த்தோன்னே எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். லைக் இதுல ஒரு ஆன்சர் தான் பாசிபிள், கரெக்டா? ஆனா அந்த பாசிபிள் ஆன்சர்ஸை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்கிராப் இருக்குல்ல, அதை நீ எலிமினேட் பண்ணல. அதான் நான் சொல்ல வரேன். இது கொஞ்சம் பாருங்க. இப்போ இதை பாரு, இதுல எந்த ஆப்ஷன் ஆன்சர்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஏன் ரீசன் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க, முடிச்சுட்டு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். மனோஜுக்கு வந்து 4ன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆப்ஷன் டின்னு சொல்றான் மனோஜ். சிவராம், உனக்கு என்ன தோணுது?
என்ன ப்ரோ? பி ஃபார் பால். ஓகே ஓகே, இதில் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ ஏல வந்து 5 ஏரோ இருக்கு, பியில் வந்து 4 ஏரோ இருக்கு, சியில் 5 ஏரோ இருக்கு, டியில் வந்து 5 ஏரோ இருக்கு, ஈல 5 ஏரோ இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, ஓகே பியில் 5 ஏரோ இருக்கு, அதனால ஓகே அது சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பி ஆப்ஷன் சொல்றீங்க. என் டவுட் என்னன்னா, ஏல பாரேன் ஃபர்ஸ்ட் ஏரோக்கும் செகண்ட் ஏரோக்கும் எவ்வளோ கேப் இருக்கு, பிலையும் அந்த கேப் வந்து நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், சிலையும் கேப் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், டிலையும் அது மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் ஏரோவும் லாஸ்ட்டுக்கு முந்தின ஏரோவும் ரொம்ப கேப்ல இருக்கு. ஆனால் ஈல மட்டும் கேப் இல்லாமல் அழகா எல்லாமே ஸ்ட்ரைட்டா ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் சொல்லலாம்ல ஆப்ஷன் ஈன்னு. ஏன் ஆப்ஷன் ஈ சொல்ல மாட்டீங்க? ஹே, பார்த்தா உனக்கு தெரியுதுல்ல ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்குன்னு. சரி. ஓகே ஓகே. ஸோ சிவராம் என்ன சொல்றேன்னா, குவான்டிடேட்டிவா நம்மளால சொல்ல முடியாது. லைக் எப்படி சொல்றது? ஹவ் கேன் வி சே தட் திஸ் இஸ் தி ஆன்சர் பை ஜஸ்ட் சீயிங் தட் பேஸ்ட் ஆன் தி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்றான். நம்மளால வந்து அவங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் சொல்லலாம்ல. ஓகே, அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ் தான். பட் ஆனால் நம்ம மனசுல ஒரு 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 ஃபீலிங் சொல்லுதுல, ஓகே நம்ம வந்து ப்ரையாரிட்டி ஷுட் பி ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் டு நம்பர் ஆஃப் ஆரோஸ் ஓவர் தேர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது பாத்தியா? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி மனசுல ஃபீலிங்ஸா, ஏரோ ஃபீலிங்ஸ். ஓகே, ஜிவிஎம் ஹாரிஸ். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங் சொல்லணும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நீ போடணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல பார்த்தா 2 கிரைட்டீரியா இருக்கு. ஒரு கிரைட்டீரியா வந்து மோர் அக்யூரேட் அண்ட் மோர் ப்ரிசைஸ்னு தோணுதுல. ஸோ அதுல போங்க. ஓகேவா? சப்போஸ் இப்போ அதுலயும் வந்து 5 ஆரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ வந்து உன்னோட திங்கிங் போயிடணும். ஸோ இந்த இஎன்ற ஆப்ஷன்ல வந்து எல்லாமே ஈக்குவலி டிஸ்டன்ஸ் ஆரோஸா இருக்கு, மற்றெல்லாம் அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு நீ அப்போ ஈக்கு போகணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி வந்து உனக்கு மனசுக்குள்ள வரணும். ஓகேவா? அது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும், போ வந்துடும். இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சப்பு தான். ஓகேவா? இந்த ஆரோஸ்லாம் எந்த சைடு பாயிண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா, ஈயா? சிவராம் என்ன சொல்றான்? டின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அடுத்து கருத்து வலிக்குது. டக்குன்னு சொல்லுங்க மனோஜ், மணி, டக்குன்னு சொல்லுங்க. சரி நானே சொல்லிடுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஷியோரா அப்படி கெஸ் பண்ணியிருப்பான். அப்படின்னா இப்போ ஏல பாரு, அந்த ஏ ஒரு சின்ன ஏ இருக்குல்ல, அந்த ஆரோ மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆரோ மேல வந்து 2 ஸ்டிக்கு, குச்சி மாதிரி கோல்ட் ஸ்டிக் மாதிரி 2 வச்சிருக்காங்க. ஸோ 2 ஸ்டிக்குமே வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டிக் வந்து அதாவது லெஃப்ட் சைடு இருக்க ஸ்டிக் வந்து ரைட் சைடை பாயிண்ட் பண்ணுது, ரைட் சைடு இருக்க ஸ்டிக் வந்து லெஃப்ட் சைடை பாயிண்ட் பண்ணுது. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், இ ஆப்ஷன் எல்லாத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. அதாவது வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது. ஆனா டில மட்டும் பாரு, 2 ஸ்டிக்குமே வந்து லெஃப்ட் சைட் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதனால ஷிவராம் வந்து அநேகமா டி அப்படிதான் கெஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு போறேன். ஒரு கொஸ்டின் பார்த்தேன். அந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் இவ்வளவு நேரம் மென்ஷன் பண்ணிட்டேன், லைக் கிரைட்டீரியா வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கொஸ்டின் கரெக்டா அதுக்குன்னே ஆப்டா பண்ண மாதிரியே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? அது இதுல இருந்துச்சா இல்ல அந்த டிபிபில இருந்துச்சா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் காட்டுறேன், ஒரே நிமிஷம். அதுக்குள்ள வேற டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா எப்போ கேளுங்க. இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒரு சம். இந்த சம் தான். 4a இருக்குல்ல,
இந்த சம்முக்கு நீ ஆன்சர் சொல்லிடு. 4A ஆன்சர் என்ன? தலை சுத்துது. 4க்கு மோஸ்ட் ப்ராபப்லி ஆன்சர் ஏ தான். ஏன்னா நிறைய பேர் ஏ தான் சொல்லுவீங்க. ஏன் ஏன்னு சொல்லுங்க. Fourth question, choose the figure which is different from the rest. Pick the odd one out. ஓகேவா? டக்குன்னு சொல்லுங்க. இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் சில லைக் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அப்புறம் எக்ஸாம் பொறுமையா வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஸ்பேஷியல் ஆப்டிடியூட்னு வாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்குலாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சப்போஸ் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் ஒரு பிளான் போட்டு தானே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இமேஜினேட்டிவ் அந்த ஸ்கில்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஜேஇலாம் பார்த்த அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் நீ ஆப்ட் பண்ணுனா உனக்கு ஜேஇ மெயின்ஸ்ல ஒரு தனி பேப்பரே இருக்கும். டிராயிங் பேப்பர்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த பேப்பர் நீ எழுதுனா தான் நீ சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு நீ அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ படிச்ச அப்படின்னா உன்னோட திங்கிங் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. ஸோ இது படிச்சா வந்து லைக் டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி சொல்ற டாக்டர்ஸ்க்கு வந்து வித்தவுட் ஆக்சுவலி கட்டிங் ஓப்பன் அ பர்சன் யூ கேன் இமேஜின் வேர் தேர் ஆர்கன்ஸ் ஆர் லைக் பேஸ்ட் ஆன் யுவர் திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேஷியல் ஆப்டிடியூட். ஹவ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டட் இன் தி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கில்ஸ் உனக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு புல்லட் இருக்கு. புல்லட் வந்து ஒன்றும் இல்லை, யாரையோ ஒருத்தர் வந்து உள்ள பூந்து போயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புல்லட்டோட அந்த பாயிண்ட் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ஒரு மனுஷன் இருக்கா, அந்த மனுஷனோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து 2 meters எக்ஸ் ஆக்சிஸ், y மீட்டர் 3 meters ஒய் ஆக்சிஸ் போட்டதுக்கு அந்த பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னா அவங்க இமேஜினேஷன் பண்ணணும். சும்மா அதாவது இந்த கோஆர்டினேட்ஸ்ல இதுக்கு பின்னாடி அவனுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்கும், அந்த ஆர்கன்ஸ் என்னென்ன அஃபெக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் லிவர் இருந்துச்சுன்னா லிவர்ல பேர்ஸ் ஆயிருக்கும். கூட வந்து ஸ்பிளீன் இருக்குன்னா ஸ்பிளீன் பக்கத்துல போயிருக்கா, லைக் எந்தெந்த இடத்துல அடிபட்டிருக்கும், இல்லாட்டி புல்லட்டோட பாத் எப்படி ட்ரேஸ் ஆயிருக்கும் அப்படின்லாம் வந்து இமேஜின் பண்றதுக்கு வந்து ப்ரோக்ராம்லாம் இருக்கும். பட் ஸ்டில் லைக் உன்னால ஓரளவுக்கு நல்லா யோசிக்க முடியும். ஓகே இந்த போயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ரிப் கேஜ்ல இந்த ரிப் கேஜ் போன் நம்பர் 3 இருக்கு, இந்த போன் நம்பர் 3 பெனிட்ரேட் ஆயிருக்கும், உடஞ்சிருக்கும், கூட வந்து ஸ்பிளீன் இருக்கும், ஸோ ஸ்பிளீனை உடச்சிருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அவங்க மெடிக்கேஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுல முக்கியமா இது லைக் லிவர் இருக்கு, லிவர் ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் போடுவாங்க. அந்த மாதிரி லைக் தே வுட் பிக் தேர் ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் சாப்டர்லாம் போடுறாங்க. சரி, யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? சிவராம் டக்குன்னு சொல்லு ஆன்சர் என்ன? ஓகே மணிகண்டன், டேய் ஏதாவது கெஸ் பண்ற உனக்கு, இல்லாட்டி நீ மைக்கை மியூட் பண்ணி சரி அன்மியூட் பண்ணி உன்னோட திங்கிங் ப்ராசஸ் சொல்லு. நீ எப்படி யோசிச்சனா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நான் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் நானும் ஃபர்ஸ்ட் ஒன் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் ஒன் தான் சால்வ் பண்ணும்போது பார்த்தேன். ஏன் தெரியுமா தோணும்? ஆப்ஷன் ஏல தானே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மேல இருக்கிற அந்த அந்த ஸ்கொயர்ல ஒரு சைடு இல்ல, கீழே இருக்கிற ஸ்கொயர் ஒரு சைடு இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நோக்கி இருக்கு. அதனால வந்து அதான் ஆப்ஷன் சொல்ல தோணும். கரெக்ட்? அப்படிதான் எல்லாம் யோசிக்கிறீங்க. இல்ல இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஓப்பனா இருக்குன்னு சொல்றேன். ரெண்டுமே ஒன்ன நோக்கி இருக்கு. இல்லடா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆகுது, தெரியுதா? இப்ப மேல இருக்கிற சி, இப்ப நான் இங்க காட்டுறேன் பாரு. ஒரே நிமிஷம். சம்திங் எல்ஸ். இப்ப இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குடா. போத் ஆர் ஃபேசிங் ஈச் அதர் நான் சொல்றேன்டா. இத வந்து இத பாக்குது, இத பாக்குது. மத்த எல்லாத்துலயும் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, இது வந்து இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. லைக் நன் ஆஃப் தீஸ் ஆர் ஃபேசிங் ஈச் அதர். ஒண்ணுக்கு ஒண்ணு நோக்கி பார்க்கல. நான் ஷூர் என்ன சொல்றேன் எனக்கு புரியல. அப்படின்னு நான் என்னோட திங்கிங். ஓகே. ஆ இது ஒரே நிமிஷம், நிமிஷம் வரேன். எங்க எந்த ஆப்ஷன்? சில என்னாச்சு? இல்ல இல்ல சில வந்து இப்ப இது வந்து ஒரு கிரைட்டீரியா. நீ என்ன சொல்ற அப்படின்னா இப்ப பேசிக்கலி ஸ்பீக்கிங்
அந்த சி அவனுக்கு சிவராம் என்ன சொல்றான் அப்படின்னா சீன்ற ஆப்ஷன்ல நான் வேற ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதை நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். அதான் நானும் ஆனா எப்படி நினைச்சேன்னா அதோட ஓப்பனிங்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணா அப்படி ஏ ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்ல. அப் இப்போ நான் தெரியுதா ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றது? தெரியுதுல, ஓகே. இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒன்று இருந்துச்சு, கரெக்டா? ஸோ ஷியோராம் என்ன சொன்னா அப்படின்னா இதுவும் ஓப்பன் அப்வோர்ட்ஸ், இதுவும் ஓப்பன் அப்வோர்ட்ஸ், இது ஓப்பன் லெஃப்ட் வோர்ட்ஸ், இது ஓப்பன் ரைட் வோர்ட்ஸ். அப்படி இல்லையா? அப்புறம் வேற எப்படி சொல்ற? ஆப்ஷன் சில இந்த வரோம், ஒரு நிமிஷம் நான் வேற ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல ஆப்ஷன் சில எது சொல்ற? ரைட் சைடுல டாப்பா பாட்டமா? ஓகே, அதான் ஒண்ணு மேல போட்டிருக்காங்க, கீழே போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அதனால நீ ஃபேஸிங் ஈச் தான் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வர. அதான் அதாவது அதான் என்ன சொன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஸோ அப்ப வேற எப்படி எடுக்கலாம்னு நான் கேட்கறேன். ஓகே ஓகே ஓகே. அடுத்து வேற ஏதாவது? ஓகே, உனக்கு அப்படின்னு தோணுது. ஸோ அதான் சொல்றேன். இந்த சம்மு வந்து லைக் நெறைய எனக்கும் ஃபர்ஸ்ட்டு புரியல. லைக் நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இப்ப என்னன்னா வந்து நீ இப்படி சொல்ற. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப ஆப்ஷன் இ பாரேன். ஆப்ஷன் ஈல வந்து ரைட் சைடுல இருக்கிற ரைட் சைட் டாப் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஓப்பனிங் லெஃப்ட் வேர்ட்ஸு, லெஃப்ட் சைடு பாட்டம் ஹாஃப்ல இருக்கிறது ஓப்பனிங் அதாவது லைக் ரைட் வேர்ட்ஸ் டாப்ல இருக்கிறது ரைட் வேர்ட்ஸ் ஓப்பனிங். ஆ அப்படியும் சொல்லலாம். லைக் புரியுதுல்ல? ஸோ நெறைய அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப எல்லா இமேஜஸ்லுமே யூ கேன் ஃபைண்ட் அட்லீஸ்ட் ஒன் இமேஜ் விச் இஸ் பேசிக்லி லைக் பாயிண்டிங் ஆன் டிஃபரண்ட் சைட்ஸ், கரெக்ட்டா? வேற வேற சைடு பாயிண்ட் ஆகுற மாரி தெரியுது. ஸோ ஆப்ஷன் ஏல மட்டும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா பாத்துக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. புரியுதா? ஸோ இதனால வந்து நான் ஆப்ஷன் ஏன்னு பிக் பண்ணேன். ஆனா இது ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆன்சர் சி. நான் ஏ ஆமா. ஏன்னா ஏன்னு சொல்றேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பர்சன் சம்திங். ப்ரோ ஏய், நீ உன் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆவலையா? டேய், அப்ப இவ்வளவு நேரமா பேசுனியேடா. இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் திருப்பி குடுக்கணும்டா லூசு பயலே. டேய் நல்லா இருக்குடா கதை. டேய் போடா. நீ கெட்ட வார்த்தை பேசுன மைக் மைக் மியூட் பண்ணிட்டு பேசுனா எனக்கு தானே பிரச்சனை. சரி, ஓகே. இப்ப அதான் என்னன்னா சிவராம் என்ன சொல்ல வரான் அப்படின்னா திருப்பி லட்சம் பண்ணது போ. என்னால பேச முடியாது. சரி, இப்ப இதுல ஏன் ஆப்ஷன் சின்னு நான் சொல்றேன்னு பாத்துக்கோங்க, ஓகேவா? சோ ஏன்னா வந்து இதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப இப்ப வந்து ஓகே, இதுல இங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் இது கரெக்டா வரைஞ்சிடுறேன். ஓகே, இங்க போட்டிருக்கேன். இப்படி இருக்கா? இது ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, இது ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ், இது ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், ஓப்பன் அப்வோர்ட்ஸ், ஓப்பன் அப்வோர்ட்ஸ். ஓப்பன் அப்வோர்ட்ஸ் ரெண்டு வந்துருச்சு பாரு. ஆனா மத்த எந்த இந்த ஸ்கிரீன் மாத்துறேன். இப்ப இது பாத்துட்டு இப்ப நான் ஸ்கிரீன் மாத்தி நான் காட்டுறேன். இங்க தெரியுதா? மத்த எல்லா ஆப்ஷன்லுமே பார்த்தனா ஒரு டைரக்ஷன்ல ஒரு தான் ஓப்பன் ஆயிருக்கும். கவனிச்சு பாரு. எல்லாத்துலயும் பாரு. நான் சொன்ன ஏ ஆப்ஷன்லயும் பார்த்தோம்னா மேல இருக்கிறதுல கீழே ஃபேஸ் பண்ணிட்டு, கீழே இருக்கிற மேல ஃபேஸ் பண்ணிருக்கு. ரைட் சைடுல இருக்கிறது ரைட் சைடுல இருக்குது, டாப்ல இருக்கிறது லெஃப்ட் சைடுல பாக்குது, கீழே இருக்கிறது ரைட் சைடுல பாக்குது. அதனால எல்லாத்துலயுமே அந்த மாதிரி எந்த எந்த டைரக்ஷன்ல வந்து ஸ்கொயர் இருக்கு அந்த சைடுலயே அந்த டைரக்ஷன் ஆரோ ஃபேஸ் பண்ணி விட்டா அப்படின்னா நாலு ஆரோமே நாலா பக்கத்தை காட்டும். பட் ஆனா சில மட்டும் என்னன்னா ஒரே டைரக்ஷன்ல ரெண்டு ஆரோ காட்டுது. ஹென்ஸ் சி தான் ஆன்சர்னு அவர் சொன்னாரு. புரியுது என்ன சொல்ல வரேன்? கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரியும் என்னன்னா ப்ரோ, இந்த அன் எப்படி சொல்றது க்ளோஸ் டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆரோ வரைஞ்ச அப்படின்னா இல்ல 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 ப்ரோ, இல்ல ப்ரோ. இப்போ வந்து
க்ளோஸ் ஆகாம ஒரு சைடு இருக்குல்ல, அந்த சைடை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆரோ வர. நான் இங்க வேற ஸ்கிரீன் காட்டுறேன். ஸ்கிரீன் நம்பர் இங்க தெரியுதா? இங்க பார், இந்த ஆரோ பார், நான் எப்படி வரைஞ்சிருக்கேன், கீழ இருந்து மேல அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல தேர் இஸ் நோ வால், ஸோ ஹென்ஸ் தே ஆர் ஃபேசிங் நார்த். இங்க பாரு, இங்க வெஸ்ட் டைரக்ஷன்ல நோ வால், ஹென்ஸ் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைரக்ஷனா போட்டே வருவேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ நீ இந்த மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் போட்டே வரேன். ஒவ்வொரு எப்படி சொல்றது, அன்க்ளோஸ்டு ஸ்கொயருக்கும் நான் போட்டே வந்துடுறேன். போட்டே வரும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லாத்துலயுமே வந்து நார்த்து, வெஸ்ட், சவுத், ஈஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுது. வெறும் ஆப்ஷன் சில மட்டும் நார்த்ல 2 வந்துருது. புரியுதா? புரியுது. ஆமா ஆமா புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நானும் பார்த்ததே இல்லை. அதனால வந்து இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அனாமலி. ஓகேவா? அனாமலி. ஸோ இதை மட்டும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்ட் சொல்லி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா மனசை கல்லாக்கிட்டு தப்பானாலும் செருப்பான அடிக்கிறான். இல்ல ப்ரோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி, ஆனா லைக் இந்த மாதிரி நீங்க யோசிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க போட்டுடலாம். ஸோ இதுதான் ஆட் அண்ட் அவுட்ல வந்து ஒரு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உனக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும், வேற நீ பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் சேஃபர் சைட் நீ என்ன பண்ணிக்கோ, ஃபுல் மார்க்லாம் எதிர்பார்க்காத. ஓகேவா? 12 15க்கு 12 வந்தா போதுன்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன் இந்த மாதிரி சாப்டர்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட வந்து ஸ்பேஷியல் ஆப்டிடியூட்ல என்ன தேவையோ, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ நான் நடத்திட்டேன். ஓகே, ஸ்பேஷியல் ஆப்டிடியூட்ல இது போதும். ஓகே, இது லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் பேசிக்கா நீ யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். அதே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா ரியல் லைஃப் ஃபினாமினன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இவ்வளவு ஒர்க் பண்றாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க, இவ்வளவு ரெண்டு இந்த மிக்சர் ஏ மிக்சர் பி, இதெல்லாம் வந்து பிசிக்கல் ஃபினாமினன்ஸ். ஓகேவா? பிசிக்கல் ஹேப்பனிங்ஸ். இதை வந்து நம்ம படிக்கிறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். மேக்ஸ் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கும். இல்லை மேக்ஸே பெருசா இருக்காது, உன்னோட திங்கிங் தான். ஸோ திங்கிங்லாம் லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? ஸோ நடத்துறதுக்கு எனக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்லைல்ல? ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ப்ரோ ஷூரா ரெக்கார்ட் பண்ணி போட்டுரு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். டாடா பை பை, பார்க்கலாம்.